நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 15வது வசனம். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். அசதியானவன், ஆமாம், அசதின்னு வருது ஒரு லைன். அல்லேலூயா. அசதியானவன் பட்டினியாக இருப்பான். அல்லேலூயா. வேலைக்கு போய் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கையில் காசு தங்கும். அல்லேலூயா. வேலைக்கு போய் இரவும் பகலும் பாடுபடுறவங்க. ஆனால் நீங்கள் உலக வேலையிலெல்லாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஆட்டை கட்ட மாட்டை கட்ட விவசாயம் பண்ண பால் கறக்க எல்லா வேலையும் செய்வீங்க. ஆமேன். அதுலேயும் சோம்பலாக இருந்தவன் பட்னியாக தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு சில வேலைக்கு ஆள் கூட்டு போகிறவங்களே 9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. வேலைகளுக்கு ஆள் கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்கள எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? 9 மணி வரைக்கும் தூங்குனாங்கன்னா அப்போ வேலைக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க? அப்போ அவங்க செய்கிற வேலை முழுக்க நஷ்டம்தான் ஆகும். லாபம் வருமா? அப்போ இந்த வசனம் பொய்யாகாது. வேலை செய்கிறவன் அதிகாலமே எழும்பணும். அல்லேலூயா. பெண்களும் அநேக பெண்கள் அதிகாலமே எழும்பணும்னு வசனம்லாம் நமக்கு போட்டிருக்கு. சங்கீதம் நீதிமொழிகள் 31 வாசிக்கும்போது ஒரு குடும்ப பெண், வீட்டில் போய் படிங்க, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அதிகாலையில் மனைவி அந்த வீட்டில் எழும்பலைன்னா அந்த வீடு என்ன செய்யும்? தரித்திரியம் பிடிச்சிடும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு வசனம் இருக்குது. ஆமேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டு. இந்த புஸ்தகம் நீங்கள் நினைக்கிறமே மதம் மாத்திர புஸ்தகம் கிடையாது. அல்லேலூயா. உங்கள் சிந்தையில் எல்லாரும் விதைச்சிட்டாங்க, கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவமும் இயேசுவும் மதம் மாத்துறதுன்னு. அப்படி இல்லை. இது வாழ்வியல். என்ன புஸ்தகம்? வாழ்வியல். மனிதன் எப்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்படி வாழ வேணும்னு போட்டிருக்கு. இதை படித்தாங்கன்னா தெரியுது. மதம் மாத்துறதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. மனிதனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற நான் முதலாவது என்ன செய்யணும்? மனுஷராகவும் இருக்கணும். அல்லேலூயா. இங்கே பக்கத்தில் தான் ஒரு பிரதர் இருக்கார். அவர் வேலை எடுத்துருவார். வேலை எடுத்துகிட்டு செய்ய மாட்டார். அந்த நபர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலைக்கு போக மாட்டார். அவங்க தேடி வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார், அல்லது வீட்டில் இல்லாமல் வேறு இடத்துல ஒழிச்சு கொள்வார். அப்போ நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், இது நியாயமா? நீங்கள் செய்கிறது நியாயமா? ஒரு நாள் சபைக்கே தேடி வந்துட்டாங்க அந்த நபரை. அது அப்போ சபைக்கு வந்தால் பிடிச்சிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே சுற்றி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாதானேன்னு சொல்லி சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. 12 மணிக்கு வண்டி வெளியே நின்று ஆளை பிடிச்சிட்டாங்க. இது அசியம் தானே? அப்போ பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குன்னா அவர் கோவப்படுறாரு. அப்போ நான் அந்த கோவத்தை அடக்கிறதுக்கு சொன்னேன், எல்லா பிரச்சனையும் யாருக்கிட்ட தான் இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் கை நீட்டி காசு வாங்குறீங்க, அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல. அதனால் மழையோ வெயிலோ புயலோ நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடணும். ஃபோன் அடித்தா எடுக்கணும். வேலை உண்மையாக செய்யணும். 10 ரூபா அதிகமாக கூட கேளுங்க, ஆனால் வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்தா அவங்க 10 பேர்த்து சொல்லுவாங்க. அந்த 10 பேர் 100 பேர் சொல்லுவான். உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? நீங்கள் உண்மை உள்ள மனுஷன் சொல்லி, வேதமும் அப்படி தான் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படி சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்டார். மற்றவங்க சண்டைக்கு வருவாங்க, நான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 வருஷமாக பிஸி மேன், இங்கே பக்கத்தில் தான் இருக்கார். ஆமேன். பிஸி மேனாக வேலை செய்கிறாரு. அப்போ அஸ்திவாரம் போட்டது கரெக்டாக போட்டாச்சு. அல்லேலூயா. அவரே சாட்சியாக சொல்லுவார். நான் சொல்கிறது அவர் தான், அவருக்கு மட்டும் தான் தெரியும். உங்களில் சில பேத்துக்கு தெரியும். இன்றைக்கி அவர் ஏன் இப்போ ஒளிவு மறைவு இல்லாமல் நேராக இருக்கிறாரு? பார்ட்டிகள் அவங்க வேலை செய்கிற வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இந்த நபரை நீங்கள் விடலாம், எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்கலாம், இவர் எந்த நேரத்துலையும் ஃபோன் அட்டன் பண்ணுவார், சொன்ன வாக்கு மாற மாட்டார் அப்படின்னோன்னா மக்கள் அதை கண்டு தான் ஆசீர்வதிப்பாங்க. மனித தயவு இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சு முன்னேற முடியாது, ஊழியம் செய்தும் முன்னேற முடியாது. இயேசுவே மனித தயவில் என்ன செஞ்சார்? வாழ்ந்தார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இயேசு மனித தயவினால அதிகமாய் பலனடைந்தார். அப்போ மனுஷ தயவு தேவை. அல்லேலூயா. எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு சோத்திரம்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு மனுஷனை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். காலத்தை கொண்டு போஷித்து. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒரு நாளும் இந்த சீட்டை பிரிச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டார்? கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அசதியாக இருக்கக்கூடாது. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களாம் எத்தனை மணிக்கு போகிறீங்க? ஸ்கூல் போகிற பிள்ளைங்க பம்பரமாக சுற்றும் காலையில். அவங்க அம்மா பிள்ளைகள போய் எழுப்பிவிடும், அம்மா எந்திரிங்க ஸ்கூல் போகணுன்னு. மேடம் திட்டுவாங்க, வாத்தியார் திட்டுவாருன்னு.
ஆனால் யாராவது ஒரு பிள்ளை பாஸ்டர் இன்னைக்கு நேரமாக போனால் திட்டுவார், ஆண்டவர் சங்கடப்படுவார்னு சொல்லுமா? அப்போ ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது அசதியாக என்னமோ கடனுக்கு ஒரு மாதிரி சப்புன்னு வரக்கூடாது, விருப்பத்தோடு. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லோன் கொடுக்குற உங்கள் ஊருக்கு ஒரு ஆள் வந்தால் 6 மணிக்கே போய் உட்காந்துருவீங்க, 7 மணிக்கு எனக்கு இருக்கிறீங்க, சிரிக்கிறீங்க பார்த்தா தெரியுதா, 7 மணி 8 மணி லோன் விட்டா போயிடும் அப்படி சொல்லி. அல்லேலூயா. லோன் கொடுக்குற ஒரு மனுஷனுக்காகவே எவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? உங்களை என்னை வாழ வைக்கிற இயேசுக்காக ஒரு நாள் வரக்கூடாதா? வாரத்தில் ஒரு நாள் நேரம் வரக்கூடாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை புரிஞ்சுக்கங்க. தேவ சமூகத்து ஓடோடி வரணும். மோசையை சொன்னார் ஆண்டவர், நீ அதிகாலமே மலைக்கு மேலே வாடினார். யாத்திரா புஸ்தகம் 34 1லேருந்து வாசிங்கன்னா தெரியும், எனக்கு அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. மோசையை சொன்ன உடனே மோசை அவ்வளோ ஜனங்களையும் விட்டுட்டு 5 லட்சம் மக்களையும் விட்டுட்டு அதிகாலமே போனார். அது அந்த 34 அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்கன்னா அதை கூட ஒரு பாட்டாக நம்ம எழுதியிருப்போம். அப்போ அந்த அதிகாலமே போவார், அதிகாலமே தேவ சமூகத்தில் உட்காந்துருப்பார். ஆபிரகாம சொன்னார், உன்னோட மகனை எனக்கு என்ன செய்யணும், பலி கொடுக்கணும், நீ வா அப்படின்னு ஒரு மலையில், ஒரு குறிப்பிட்ட மலையை சொல்லி சொன்னார். இவன் அதிகாலமே போனான் தன்னுடைய மகனை பலியிடுறதுக்கு. அதிகாலமே போய் கழுதையின் மேலே போய் அங்கே இறங்கி அப்படி விசுவாச வாழ்க்கை, நானும் என் பிள்ளையும் திரும்பி வருவோன்னு ஒரு வேலையாள்கிட்ட சொல்லிட்டு வந்தான். அதே போல் திரும்பி வந்தான். அப்போ கடவுளுடைய சமூகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அசால்ட்டு அரைச்சக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. காயினுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேலுடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்ட காரணம் விருப்பத்தோடு கொடுத்தாரு, பலி செலுத்தினார். யாரு? ஆபேல் விருப்பத்தோடு பலி செலுத்தினார். காயினும் அப்படி இல்லை. காயினும் சும்மா விருப்பம் இல்லாமல் நல்லதான் படைச்சார். சில பிரசங்கர் சொல்லுவாங்க சூத்தையான காய்கறி அல்லது சரியில்லாத விலங்குன்னு, அப்படிலாம் கிடையாது. அவருக்கு மனதில் என்ன இல்லை, அதை நீங்கள் வாசிக்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அதனுடைய விளக்கம் இருக்கும். அப்போ கவனிங்க, விருப்பத்தோடு தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். விருப்பத்தோடு மண்டிட்டு ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். விருப்பத்தோடு வாசிக்கணும், எல்லாமே விருப்பத்தோடு செய்யணும். அல்லேலூயா. விருப்பம் இல்லாமல் இருந்தால் கதவை தட்டிகிட்டே இருப்பார். ஆமென். இன்னொரு வசனம் கூட படிங்க, நீதிமொழிகள் 18:9. நீதிமொழிகள் 18:9. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழுப்பனுக்கு சகோதரன். சில பேர் வேலையை விட்டுட்டு ஃபோன் பேசுவாங்க. வேலையை விட்டு என்ன செய்வாங்க, ஃபோன். சில மேஸ்திரிகள் இருக்கிறாங்க, பெண் மேஸ்திரி இருக்காங்க தெரியல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ஆளையில் விட்டுட்டு தூரமாக போய் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. வேலைக்காரங்கெல்லாம் நல்லா போண்டா வடையை வாங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பாஸ்டர் நஷ்டமாயிருச்சு, எல்லா பில்டிங்லேயும் கையை பிடிக்குது காலை பிடிக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணால் என்னது ஜெபம் பண்ணுறது? அப்போ நீங்கள் அழுப்பனாக இருக்கக்கூடாது. அல்லையில சொல்லுங்களேன், கோச்சிக்காதீங்க, நீங்கள் மண்டையை கவுந்து போடுறீங்க, நான் சொல்கிறது வசனம் தானே சொல்கிறேன். ஆமென். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த வேலை கொடுத்து, ஒரு ஆடு கடவுள் கொடுக்குறாரா, ஒரு மாடு கொடுக்குறாரா, அதை கரெக்டாக போய் மேய்ச்சி என்ன செய்யணும், தண்ணீர்கள் காட்டி அதை பராமரித்தா தான் அதில் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? அதை விட்டுட்டு உதாசீனமாக இருக்கக்கூடாது. உதாசீனம் உள்ளவனை ஆண்டவர் அவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. வேணா வாசிப்போமா? எரேமியா 48ஆவது அதிகாரம் 10. ஊழியக்காரனுக்கே சொல்லுது, வாசிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். ஊழியக்காரனாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கடவுளோட வேலை அசதியாக செய்யக்கூடாது. இன்னைக்கெல்லாம் சில இடங்களில் 1 மணி நேரம் தான் காலை செக்ஷன் மாலை செக்ஷன், அப்படிலாம் அசதியா ஊழியக்காரங்களா இங்கே இருக்கிற உடன் ஊழியராக இருக்கட்டும், நானும் சரி, அசதியாக செய்தோம்னா என்ன செய்வோம், சபிக்கப்பட்டுருவோம். அப்போ அசதியாக செய்யக்கூடாது, உண்மையாக இருக்கணும். உடன் ஊழியர்கள் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். சபைக்கு விசுவாசிகளுக்கு ஊழியத்துக்கு போசன்னா, கிராமத்துக்கு போசன்னா போகணும். போகாமல் ஏதாவது பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, கார் ஸ்டார்ட் ஆகலை, பஸ் வரல, ஆட்டோ வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஊழியம் வந்துருச்சு. ஆமென். பஸ்ஸு ஆட்டோ கார்லாம் அங்கே படைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஊழியத்தையும் ஜனங்களையும் படைத்தார். அதனால் நம்ம அசதியாக செய்யக்கூடாது. அதே அதிகாரம் ரோமர் 12:11 அப்படி சொல்லுது.
அசதி ஆயிராமல். எப்படி கூடாது? எல்லாத்துலயும் அசதி. ஜெபம் பண்ற அசதி, ஆராதனை பண்ற அசதி, ஊழியத்துக்கு போற அசதி, வீட்டில் சமைக்க அசதி, எப்ப பார்த்தாலும் அசதி. அசதி ஆயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாலும், ஆண்டவர் வரத்தை கொடுத்தாலும், வல்லமையை கொடுத்தாலும், ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அசதி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. பழகிக்கங்க. உங்க ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் இப்ப அசதியா இருந்த அசந்தியா இருந்து கெடுறீங்க. அல்லேலூயா. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து ஆவியில் என்ன செய்யுங்க? அனலா இருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:14 உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களை இன்னைக்கு மாற்ற விரும்புகிறேன். அடுத்த வாரம் நேரமாக வந்துடுவீங்க. ஊழியம் செய்கிற மக்கள்லாம் நிச்சயமாக இந்த வாரம் ஊழியத்துக்கு போவீங்கன்னு செய்வீங்க. ஆமென். 4:14மா? மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராது. ஆண்டவர் உடன் ஊழியர் இங்க இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரு. அதுல நீ அசதியா இருக்காத. உன் நேரத்தை மனிதன்கிட்ட செலவு பண்ணவே கூடாது. மனுஷர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? நீங்க ஒரு மனுஷங்கிட்ட மனுஷிக்கிட்ட உங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலக பிரகாரமா உங்களோட பிசாசு ஈஸியா கேட்ச் பண்ணி உள்ள வந்துடுவான். ஒன்று ரகசியம் சொல்றேன். கடவுளுக்கும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யணும்னா ஒரு மனுஷன் தேவை. ஒரு மனுஷன் இல்லாமல் ஆண்டவர் உலகம் தொடங்கின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மனுஷன் இல்லாமல் டைரக்டாக அவரே பாஸ்டர் ஆகி ஊழியம் செய்த சரித்தமே கிடையாது. அவரே ஒரு பாஸ்டராகவோ, அவரே ஒரு பூமியில் 33 ஆண்டுகள் இருந்தார். அதுக்கப்புறமும் ஒரு மனுஷனை தான் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் அப்படி தான். இடையில மட்டும் அவர் பிறந்து ரோல் மாடலாக வாழ்ந்து காமிச்சிட்டார். அல்லேலூயா. ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் அவர் ரோலாக வாழ்ந்து காமிச்சிட்டார். அப்போ ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். ஆமென். நான் கண்டிப்பாக ஒரு மனுஷன் மூலம் தான் பரிசுத்தாய் பெற்றேன். பாஸ்டருங்கிற யாரோ ஒரு மனிதர். ஆமென். இன்னொரு பாசம் மூலமாக அந்நிய பாஷை, இன்னொரு பாசம் மூலமாக வரங்கள், இன்னொரு பாசமாக தீர்க்க தரிசனங்கள், இன்னொரு பாசமாக அழைப்பு, இன்னொரு பாசமாக போதிக்கப்பட்டு, இப்படி பல பாஸ்டர்கள் மூலமாக தான் நான் உருவாக்கப்படுறேன். அல்லேலூயா. அதே போல ஆண்டவரும் உங்களை ஊழியக்காரன் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க பாருங்கள். உங்களையெல்லாம் பாஸ்டர் கையை வச்சாரு, எனக்கு சுகமாச்சு. அம்மா சுகமாச்சா? பாருங்கள், அம்மா சுகமாயிருக்கு. போன வாரம் தான் புதுசாக வந்தாங்க, இந்த வாரம் சுகம். பாஸ்டர் கையை வச்சாரு, வியாதி மாறிச்சு. பாஸ்டர் கை வச்சாரு, பரிசுத்தாய் வந்துச்சு. பாஸ்டர் கை வச்சாரு, அந்நிய பாஷை பேசினேன். பாஸ்டர் கை வச்சாரு, எனக்கு ஊழிய அழைப்பு சொன்னார் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவோம். அப்போ ஒரு மனுஷனை கொண்டு தான் தேவன் நினைச்சார் ஊழியம் செய்கிறார். ஒரு மனுஷனை கொண்டு தான் ஆசீர்வாதத்தை நாட்டு. சேலத்தில் ஒரு வீடு, ஒரு பிரதர் வீடு ரொம்ப நாளாக தடைப்பட்டு கிடந்துச்சு. ஐயா நீங்கள் வந்து அவர் விசுவாசிச்சு சொல்கிறார், ஐயா நீங்கள் வந்து உங்கள் காலை வச்சா போதுங்கய்யா, ஆசீர்வாதம் ஆயிரும்யான்னு என்னை இந்த மகாலில் கூப்பிட்றாரு. சரின்னு போய் நான் அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி மூணாவது நாள்லையே அந்த விட்டுட்டு ஓடின மேஸ்திரி ஓடி வந்து அவரே முன் வந்து நான் கட்டித்தாருன்னு சொல்லி கட்டியாச்சு. கட்டி அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போய் ஜோம் பண்ணேன். அல்லேலூயா. இன்னொரு ஐயா இருக்கிறாங்க, அவங்க எந்த காரியமும் என்கிட்ட கேட்காம நினைச்ச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. போன வருஷத்துல 3 லாரி வாங்கினார். ஒவ்வொரு லாரியும் 50 லட்சம் 40 லட்சம். 3 லாரி வாங்கினார். பெரிய பெரிய டாரஸ்ட்டு, ஜேசிபி, டிராக்டர். ஜெபம் பண்ணுவோம், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணால் கிடைக்கும் பாரு, அப்படி விசுவாசம். அப்போ ஜெபம் எப்பயுமே பாருங்கள், மழை பெய்யுது, மலையிலேருந்து ஓடி வந்து டேமுக்கு வருது, டேம்லேருந்து ஓடி வந்து குளத்துக்கு வருது, குளத்துலேருந்து ஓடி வந்து வயலுக்கு வருது. எப்பயுமே அப்படி தான் வருது. அல்லேலூயா. அதே போல் ஏன் சொல்கிறேன்னா, மனுஷரை கொண்டு தான் பிசாசும் உங்களை என்னை வெளுத்துவான். ஆமென். கடவுளை நீங்கள் கண்டதில்லை. ஆமாம், கடவுளை யாராக பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழுகிற மனிதர்கள் மூலமாய் கடவுளை பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிசாசும் தனக்குன்னு இந்த உலகத்தில் மனுஷரை வச்சிருக்கிறான். ஆண்டவர் தனக்குன்னு ஒரு கூட்ட மனுஷரை வச்சிருக்காரு இல்லையா? ஊழியத்துக்கு நன்மை செய்ய வச்சிருக்கிறாரு. நமக்கு நன்மை செய்ய ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை அது ஊழியர்களாகவோ விசுவாசிகளாகவோ வச்சிருக்காரு. பிசாசு ஒரு கூட்ட மனுஷனை வச்சிருக்கிறான்.
பிசாசுக்கும் அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் தேவை, பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள் தேவை, கொலைகாரர்கள் தேவை, கொள்ளையடிக்கிறவர்கள் தேவை. மனிதனை கொண்டு நாசமான வேலைகளை செய்கிறான். இப்போ இது வரைக்கும் நீங்கள் எங்கேயோ நடக்குதுன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எங்கேயோ நடக்கிற பேசிக்கிருக்காரு. யாரோ ஒரு மனுஷன் கொலை செய்கிறான், அவனுடைய வாழ்க்கையை அழித்து போடுறான் அப்படின்னு. உங்ககிட்டையும் ஒரு மனுஷன்தான் இருக்கிறான். உங்களையும் சில மனிதர்கள் தான் காயப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய வார்த்தையை கேட்டு நினைச்சிறீங்க, இடிஞ்சு போயிடுறீங்க, விசுவாசம் தளர்ந்து போயிடுது, ஜெபம் தளர்ந்து போயிடுது. நான் பேசுகிற புரியுதா? சில நேரங்கள் உன் வீட்டாரை உன் சத்துரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். உங்கள் நல்லா பெய்த்தாக இருப்பீங்க, அந்த பெய்த்தை கெடுக்கிறதுக்கு அவர்களுடைய வார்த்தை உங்களை வேதனைப்படுத்தி நீங்கள் வார்த்தையினால் பாவம் செய்திருவீங்க. ஆமாவா இல்லையா? பாவம் செஞ்சிருவீங்க. அப்போ பிசாசு ஒரு பெருங்கூட்டத்தை வச்சிருக்கிறான், உங்களை என்னையும் விழுத்துவதற்கும் அழிப்பதற்கும். நீங்கள் பாவம் செஞ்ச நல்லா கவனித்து பாருங்கள், யாரோ ஒரு மனிதன் அல்லது மனுஷனால தான். இயேசு அதனால தான் 12 பேரையும் வசனம் வாசிக்கும் போது மார்க்கு 3:13 நினைக்கிறேன், வேகமாக படிங்களேன். மார்க்கு 3:13 நினைக்கிறேன், சீக்கிரமா. படிங்க, எடுத்து படிங்க. 3:13. பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். படிங்கம்மா. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அவர்கள் அந்த 12 பேரும் எப்பயுமே இயேசு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி தாம் அவர்களை அனுப்பவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகவும் அவர்களை ஏற்படுத்தினார். வெளியே விடவே இல்லை. 3 வருஷம் என்ன செய்யல, கூடவே வச்சிருந்தார். அதனால தான் சொல்லுவேன், ஊழியர்களோட சேரணும். உடன் ஊழியர் யாரோட சேரணும்? உடன் ஊழியரோட சேரணும். இங்கே உடன் ஊழியரெல்லாம் பகை, உடன் ஊழியரெல்லாம் சண்டையாகவே இருந்து எப்படி அது செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஷிப், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த ஐக்கியம்தான். அந்த 12 பேரும் ஐக்கியமாக இருந்தாங்க. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடிஞ்சது. வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக குழப்பியிருப்பாங்க. இயேசுவை கூட ஒரு சமயத்தில் தேடி வந்தாங்க தாய்ந்தப்ப. சொன்னார், நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டாமா அப்படின்னு. திரும்ப பிரசங்கம் பண்ணிக்கு இருக்கும்போது வந்தாங்க. அப்போ ஏசு சொன்னார், அவர் சீசன் சொன்னார், இதோ உடைய தாயும் உடைய சகோதரன் வந்திருக்கிறாங்களே. ஆண்டவருக்கு கோபப்பட்டு சொன்னார், என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறாங்க, மற்றபடி அல்லன்னு சொன்னார். அப்போ ஆண்டோடைய உபதேசத்தை கேட்டு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஊழியரோட சேரணும், விசுவாசியோட சேரணும். ஆமென். அப்படி தான் இயேசு கொண்டு வந்திருந்தார். அதனால தான் அந்த முதல் நூற்றாண்டில் விசுவாசிகள்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க. நீங்கள் பிரிக்கப்பட்டு உலகத்தோடு சேர்ந்துட்டீங்கன்னா பிசாசு நிச்சயமாக உங்களை கையாளுவான். ஒரு மனுஷியை வச்சு தான் அவங்க பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்திருப்பான். எத்தனை ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க, எத்தனை விசுவாசிகள். வாலிபர்களை முக்கியமாக பிசாசு வாலிபர்களும் தாக்கும். வாலிபத்தில் கெட்டுட்டானா ஒரு மனுஷன் அவனுடைய எதிர்காலம் பூரா போயிடும். எடுத்து வாசிங்க பிரசங்கி 11:9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வலிகளையும் உன் கண்களின் காட்சிகளையும் நட. ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. என்ன குழந்தையமாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு நாளுக்கு வாலிபர்கள்
வாலிபர்களை பார்க்கணும். ஃபோனை கண்டா தாயும் தேவையில்ல, தகப்பனும் தேவையில்ல, வாத்தியார் கீத்தியார் யாரும் தேவையில்ல, நானும் போனும். அதுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு வருவான் பிசாசு. அந்த மனுஷன் எந்த நேரம் உனக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜெல்லாம் வச்சுருப்பாங்க சில பேர். அதில் ஒரு ட்ரிங்டோன் ஒரு குழந்தை சொல்லும், மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லும். இங்கே ஆள்லாம் உட்காந்துருக்குறீங்க, இந்த சின்ன கூட்டமாக இருந்தாலும் இதில் அப்படி உட்காந்துருக்குறீங்க. இந்த ஃபோனில் சாத்தா உங்களுக்கு வரக்கூடிய கிருபைகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களை கர்த்தர் பயன்படுத்த வச்சிருந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சாத்தான் யாரோ ஒரு மனுஷன் மூலமா அழித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது புரியுறவங்களுக்கு புரியும். ஃபோனில் மணிக்கணக்கா ஃபோனை நோண்டிக்கிட்டே மெசேஜ் அனுப்ப, சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, நான் தூங்க போகிறேன், நீ தூங்க போகலையா, அங்கே போகலையா, எங்கே போகலையா, நேரத்தை பார், பிசாசு வீணடிக்கிறான். நம்ம பைபிள் படிக்க சொல்லியிருக்கோம் ஒரு நாள். அப்போ வாலிபர் எதுலேயோ விழுந்திருப்பாங்க. பைபிளில் படிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு விருப்பத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் இந்த பைபிளை நேசிக்காதவன் சமாதானமாக வாழவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்காத நபர்களை பிசாசு நிச்சயமாக பிடிச்சிருப்பான். இந்த செத்துப்போன ஆவிகள் மற்ற ஆவிகளை ஈஸியாக துரத்திடலாம், கையை வச்சு ஆடிரும். இங்கேயே ஓடிடும் பாருங்களேன், மனிதர்களால் ஏற்படுத்த அந்த பிசாசுகள் எல்லாம் ஓடிடும். வஞ்சகாவி அந்தி கிறிஸ்தாவி அவ்வளோ சீக்கிரம் போகாது. உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுடைய பிரிச்சுவலை கெடுக்கும். உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்து சமாதான கேடை கொடுத்து தூக்கம் இல்லாமாக்கி, நிம்மதி இல்லாமாக்கி, ஆசீர்வாத தடை பண்ணி, எதுவுமே விளங்காது பண்ணிடும். எதுவுமே விளங்காமல் தனிமையாக்கி உங்களை மெல்ல 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 உங்களை சாத்தான் யாருக்கோ ஒரு நபருக்கு அடிமையாக்கிடுவான். மனுஷருக்கு அடிமையாகாதீர்கள் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ பாருங்க எப்படி இவங்கெல்லாம் சும்மா வந்திருக்காங்க. காலேஜ் லீவு, ஸ்கூல் லீவு, ஆனால் பைபிள் என்ன செய்யலை, படிக்கலை. இவங்களுக்கு கடைசி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதின்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னாலும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரே. ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். தெய்வ பயம் இல்லாதவனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே ஆரோனும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள், அவங்கள தான் ஆசீர்வதிச்சார். தெய்வ பயம் இல்லாமல் நீங்கள் சும்மா வந்து கைதட்டி இப்போ தங்களுக்கு வர்ற கிருபைகளை தாங்கள் என்ன செய்கிறாங்க, போக்கடிக்கிறாங்க. வாலிபனே, உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாரு. தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னாடி, நியாய தீர்ப்புக்கு முன்னாடி ஜாக்கிரதையாரு. பைபிளில் இருக்கிறதுனால நாங்கள் பேசி தான் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் முகத்தை சுண்டுனாலும் வாட பண்ணினாலும் ஆவியானவர் எங்களை இயக்கிறதுனால நாங்கள் பேசுவோம். பிடிச்சிருந்தா வசனத்தை கேளு, இல்லைன்னா உலகத்தில் போய் அழிஞ்சு போய் திரும்பி இளையகுமாரனை போட வரப்போற வந்தால் எங்கேயோ ஒரு தூரத்தில் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆமென். அல்லேலூயா. எனக்கு நிறைய வாலிப பிள்ளைகளும் தெரியும், வாலிப தம்பிகளும் தெரியும். ஒரு 15 வருஷமாக நான் அவங்களுக்கு நிறைய புத்தி சொல்லி இந்த லவ் அதிலெல்லாம் சிக்கியிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் என்கிட்ட அழுவாங்க. நிறைய பேருக்கு புத்தி சொல்லிடுறேன். அதில் ரொம்ப குறைவானவர்கள் தான் அதுலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் அண்ணா அல்ல பாஸ்டர், நீங்கள் அன்றைக்கி சொன்ன வார்த்தையை கேட்டு நீ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, 50,000 சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, கடை வச்சுருக்கிறாங்க, நல்ல நல்ல லோன் கொடுக்குற எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கள நினச்சி நான் சந்தோஷப்படுவேன். நான் புத்தி சொல்லி கீழ்ப்படியாத நிறைய பேர் அழிஞ்சு போய் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க நான் கேட்கல அப்படின்னு. வாலிபர்களை அவங்க தாய் தகப்பனுக்கு நான் ஏன் சொல்கிறது கவனிங்கன்னு, அவங்க கெடுறதுக்கு காரணம் அப்பா அம்மா. இல்லையா? அவங்க கெடுறதுக்கு யார்? அப்பா அம்மா தான் காரணம். அப்பா அம்மா அவங்கள கவனிக்கணும். நாங்கள் பாஸ்ட்மார் ஆவியில் ஏற்பட்டு வாரத்தில் ஒரு நாள் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மனசில் அப்படியே நீங்கள் கடுகு போட்டிங்கன்னா பொரிஞ்சிரும், அப்பளத்தை போட்டிங்கன்னா பொரிஞ்சிரும். அவங்களுக்கு அப்படியே சும்மா குமுறிக்கிட்டு இருக்கும். உன் குமுறல் என்ன செய்ய போகுது?
என்னையும் ஒன்றும் செய்யாது, ஆண்டவரை ஒன்றும் செய்யாது. நீ நரகத்துக்கு போயக்கூடாது, நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் என் மூலமாக பேசுகிறாரு. அது திமிரா இருந்துச்சுன்னா நீ அடைய வேண்டிய நஷ்டம் நிறைய இருக்கும். மனம் திரும்பிக்கணும். ஒரு நொடி தான் மனுஷனுக்கு உள்ளே போகிற காற்று வெளியே வராட்டியும் கதை முடிஞ்சிருச்சு, வெளியே வந்த காற்று உள்ளே போகாட்டியும் கதை முடிஞ்சு. நீ சொத்து சேர்த்து என்ன செய்ய, அழகு இருந்து என்ன செய்ய, அழகு இருக்க வரைக்கும் முன்னுக்கு பின்னுக்கு ஜனங்கள் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ மக்களுக்கு என்னென்னா அவங்க செய்கிற தப்பை நாங்கள் சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன செய்யுதுன்னா, நீங்கள் யோனாக்கு வாசிக்க வேண்டாம், நீ அவர்களுக்கு விரோதமாய் உபதேசம் பண்ணுன்னு வசனம் இருக்கா இல்லையா? யோனா புஸ்தகம் 1:1 என்ன சொல்லுது? நீ அவர்களுக்கு விரோதமாக உபதேசம். எரேமியா 1:8 என்ன சொல்லுது? நீர் அவளுக்கு பயப்பட வேணாம், நீ அவங்களுக்கு பயப்பட வேணாம், நான் உன்னை காக்கும்படி உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க பிழையை தான் நம்ம அந்த பிழையை காமிச்சு கொடுத்து அந்த பிழையை அவங்க உணர்ந்து அந்த பிழைக்கு அவங்க அழுது மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பாவமோ வியாதியோ பிரச்சனையோ கஷ்டமோ குழந்தை இல்லாத சூழ்நிலையோ அது அன்னைக்கு தான் அது உடைக்கப்படும். அந்த சாபம் என்னைக்கு உடைக்கப்படும் தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ணுறத நீங்கள் கேட்டு இந்த பிழை என்கிட்ட இருக்குது, பாஸ்டர் பேசுகிறது உண்மைதான், இந்த பிழை என்கிட்ட இருக்குது, நான் அதை மனம் திரும்புகிறேன் அப்படி சொன்னால் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். பைபிள் சொல்லுது, பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் இது கொடுக்குற காணிக்கையினால் பரலோகம் சந்தோஷப்படாது, நீங்கள் கொடுக்குற தசம பாகத்தினால சந்தோஷப்படாது, நீங்கள் ஆராதிக்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். நீங்கள் மனம் திரும்புறது, நீங்கள் நானும் மனம் திரும்பினா தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்புகிற மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த ஆட்டுக்குட்டி குதிக்கிறது போல உங்கள் வீடுகளில் கண்ணுக்குட்டி குதிக்கும் பார்த்தீங்களா சந்தோஷத்தில், அதுபோல் ஒரு சந்தோஷம் மனம் திரும்பிட்டா நமக்கே உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இந்த வாலிபர்களுக்கு பேசு, அவங்களுடைய கடைசி எண்டு வந்திருக்கு. ஆமென்.